லேவி கோத்திர ஆசாரிய முறைமை. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தார்கள். இந்த முறைமைக்கு உட்பட்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். லேவி கோத்திர ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாகவில்லை. லேவி கோத்திர ஆசாரிய முறைமை ஆரோனுடைய கோத்திர முறைமையின்படி உண்டாயிற்று. ஆனால் ஆரோனுடைய ஆசாரிய ஊழியத்தின் மூலமாய் பரிபூரணப்படுதல் உண்டாகவில்லை. ஆகையினால் வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியதாயிற்று. இந்த ஆசாரிய ஊழியம் ஆரோனுடைய முறைமையின்படி உண்டாக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி உண்டாயிற்று. லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு பதிலாக வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியதாயிற்று. மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின் படியான ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாகும். லேவி கோத்திர ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். லேவி கோத்திர ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டதினால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாயிற்று. மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய முறைமையினாலே நமக்கு பூரணப்படுதல் உண்டாயிருக்கிறது. லேவியரின் முறைமை நிழலாட்டமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நித்திய ஆசாரியத்துவமும் லேவியரின் ஆசாரியத்துவமும் ஒன்றல்ல. பூரணமான ஆசாரிய முறைமைக்கு லேவியர்கள் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். ஆனாலும் லேவியரின் ஆசாரிய முறைமை பூரணமானதல்ல. ஆசாரிய முறைமை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாகவே நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நித்திய ஆசாரியத்துவத்திற்கு மெல்கிசேதேக்கு ஒப்பானவர். லேவியருடைய முறைமை துவங்குவதற்கு 400 வருஷங்களுக்கு முன்பு மெல்கிசேதேக்கு ஆசாரிய ஊழியம் செய்து வந்தார். லேவியருடைய முறைமையின் பிரகாரம் ஆசாரிய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு 600 வருஷங்களுக்கு பின்பு தாவீது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் மெல்கிசேதேக்கின் முறைமையின் பிரகாரம் பூரணமான நித்திய பிரதான ஆசாரியர் எழும்புவார் என்று முன்னறிவித்தார். ஆரோனின் ஆசாரிய முறைமை இப்பொழுது ஒழிக்கப்பட்டு விட்டது. இதற்கு முந்திய மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமை மறுபடியும் வந்திருக்கிறது. ஆகையினால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அத்துடன் நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கும் பலி முறைமைகளும் ஒழிக்கப்பட வேண்டும். ஏனெனில் நியாயப்பிரமாண பலி முறைமைகள் பரிபூரணத்தை தராது, மனுஷனை தேவனிடத்தில் ஒப்புரவாக்காது, மனுஷனை பரிசுத்தப்படுத்தாது, பாவங்களை அகற்றாது. ஆகையினால் தேவன் நியாயப்பிரமாணத்தையும் ஆசாரியத்துவத்தையும் மாற்றுவதற்கு திட்டமிட்டார். இயேசு கிறிஸ்துவை ஒரே பிரதான ஆசாரியராகவும் பாவ நிவாரண பலியாகவும் தேவன் மனுக்குலத்தாருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்.